Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் ஹெல்தியான கம்பு வச்சு பண்ண போற கம்பு கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கம்பு ஒரு 300 கிராம் வந்து நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற வச்சிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 கப் தேங்காய் துருகி எடுத்துர்க்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி ஒரு 2 இஞ்சி வந்து இது மாதிரி துருகி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, இது வந்து பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சின்னதாக 2 பச்சை மிளகா, இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம், இந்த கம்பை அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சோண்டு. இப்போ இந்த கம்பை வந்து கொரன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கம்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இதை வந்து இது கூட இப்போ இந்த காஞ்ச மிளகா இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. இஞ்சியும் போடுறதுனால கொஞ்சம் காரம் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட கொஞ்சம் சேர்த்துட்டேன். அரைச்சிட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திரியா இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தாளித்து வதக்கி எடுக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டேன். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காமிக்கும் போது கடுகு காமிக்கல, ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது கடுகு நல்லா பொரியட்டும், அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்ட, ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக செவந்தால் போகிறோம். இது செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும், லைட்டாக கலர் மாறட்டும், அது வரலையும் வதங்கட்டும். லைட்டாக கலர் மாறிடுச்சு வெங்காயம். இப்போது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். துருகி வச்சுருக்கோம்ல தேங்காய் ஒரு 3/4 கப் அளவுக்கு, அதையும் இது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா பூண்டு கூட நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கல. இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். ரொம்பலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக அந்த வாசனை வர வரலையும் வதக்கும். இப்போது இந்த வெங்காயமும் தேங்காயும் சேர்ந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கம்பு மிக்ஸு, இதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கரண்டியில் எடுத்து விடுங்க. அடுப்பு இப்போ சிம்மில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை போட்டால் தான் வந்து உங்களுக்கு கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்கன்னா கிளறத்துக்கு முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இது கெட்டியாகி அப்படியே திரண்டு வரும், அதுதான் பதம். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து கெட்டியாகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பதம் தெரியணுன்னாக்கா என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் இப்படி உருட்டி பாருங்கள். இப்படி உருட்டி வந்துச்சுனாக்கா இதான் கரெக்டான பதம். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். லைட் சூடில் வந்து இதை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு ஆற விட்டுறாதீங்க, லைட்டாக வெதுப்பு சூடு இருக்கும் போது எடுத்துருங்க. இது எடுத்ததுக்கப்புறம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த மேலே வரன்னு இருக்கிறதெல்லாம் ஒன்று சேரும். ஏன்னா ஆற விடும் போது மேலே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அது இப்படி கலந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னாக்கா கொஞ்சம் சால்ட் போட்டு இதிலே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அரிசி மாவில், அதே மாதிரி தான் இப்படி பிடிச்சி இதை வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட கொழுக்கட்டை மோல்டு இருந்துச்சுனாக்கா அதில் கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி வச்சு இதை நான் மோல்டு யூஸ் பண்ணது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ் இது நல்லாவே வேகட்டும். 15 to 20 மினிட்ஸ் இது கரெக்டான டைமு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். பிசுன்னு ஒட்டாது.
நல்லா வெந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கலர்னால அதுலேயே வந்து ஒரு 1/4 வேக்காடு வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணதுனால ஃபுல்லாக இது வெந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பு சம்மந்தப்பட்டது வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இதை சாப்பிடாதீங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.